சென்னை கோயம்பேட்டில் போலீசாரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே நேற்றிரவு வாடிக்கையாளர்களை அழைத்துச் செல்வதற்காக 50க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸிகள் சாலையோரம் நின்றிருந்தன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக கூறி நள்ளிரவில் சென்ற போலீசார் கால் டாக்ஸிகளின் சக்கரங்களில் இருந்து காற்றை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் போலீசாரின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்பேட்டில் பிக்கப் போடுறாங்க. எங்களுக்கு பிக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள பஸ் ஸ்டாண்டில் நாட் அலோடுங்க. அதனால் நாங்கள் ஆப்போசிட்டில் தான் நிறுத்த வேண்டியிருக்கு. ஆப்போசிட்டில் நிறுத்தும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வரதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆகிடும். ஏன்னா இப்போ இருக்க டிராஃபிக்கில் 1 hour ஆகிடும். அப்படி நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி களைப்பில் இருக்கிறோம். இருந்தாலும் அப்படியே வெயிட் பண்ணியிருந்தாலும் போலீஸ்காரங்க எங்ககிட்ட காசு கேட்குறாங்க. காசு கொடுக்கலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எங்களுடைய வண்டியை காத்து இறக்கி விடுறாங்க. காலையில் இங்கே நாங்கள் எல்லாருமே இங்கே வெயிட்டிங்கில் இருக்கும்போது காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டி நின்று இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 20 வண்டி ஆயிடுச்சு. இவங்க 20 வண்டியுடைய காருடைய வீல்ஸ்ல இருக்கிற, அதாவது ஒரு டயருடைய காத்தை இறக்கி விட்டா கூட நாங்கள் ஸ்டெப்னி போட்டு நாங்கள் கிளம்பி போயிடுவோம். ஆனால் அவங்க 2-3 டயருடைய காத்தையும் இறக்கி விட்டுட்டு அந்த நாபையும் கழட்டி எடுத்துட்டு போறாங்க. அந்த நாப் கட்டுறதுக்கு உங்களுக்கு பஞ்சர் கடை காட்ட மட்டும்தான் அந்த இது இருக்கும். ஆனால் இவங்க அதை கையில் எடுத்துட்டு நாபையும் கழட்டி எடுத்துட்டு போறதுனால நாங்கள் ஒரு நாள் பூரா இங்கே உட்கார வேண்டியதா இருக்கு. எல்லா வண்டியுமே இப்போ பஞ்சர் ஆகி தான் நிக்குது. நைட்டு 3 மணிலேருந்து இப்போ இது வரைக்கும் நிக்குது. ஒவ்வொரு டிரைவரும் ஒரு 500 ரூபாய் ஓட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீங்க நம்ம நாட்டில் சொல்லுங்க. நம்ம இந்த இடத்துல மெட்ராஸ்ல ஒவ்வொரு டிரைவரும் இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம மணி 3 மணிலேருந்து இப்ப அங்க நின்றுட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அவங்க? சொல்லுங்க.